வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னது பார்க்க போகிறோன்னா, ஒரு அழகான குங்குமச்சிமிழ் தான் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நான் மஞ்சள் கலர் பாசி எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ அதே மாதிரி அந்த கலரை எடுத்து வச்சுக்கிடுங்க. மேல் பக்கம் குமிழுக்கு வைக்கிறதுக்காக நான் என்கிட்ட பச்சை கலர் பாசி இருந்து அதை எடுத்து வச்சுருக்கேன். சிவப்பு கலர் பாசி இருந்தாலும் அதையும் எடுத்து வச்சுக்கிடுங்க. இப்போ முதல்ல ஒரு 3 அடி ஒயர் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், 3 அடி ஒயர் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்படி வச்சுட்டு சேர்த்து பிடிச்சி வச்சுக்கிடுங்க. பிடிச்சி வச்சுட்டு ஒரு 4 பாசி போட்டுடலாம். ஒரு டொயினில் இந்த டொயினில் 4 பாசி போட்டுட்டு காமிக்கிறேன். இங்கே 4 பாசி போட்டிருக்கேன். 4வது பாசியில் இந்த டொயின் எடுத்து இப்படி குறுக்க விட்டுடலாம். சென்டர் படுத்தி விடலாம். பாருங்கள், இப்போ 4 மணிப்பூ தான் ஒன்று போட்டிருக்கோம். இனி அடுத்தது போடும்போது இந்த சைடு 2 பாசியும் இந்த சைடு ஒரு பாசியும் போடணும். இந்த பாசியில் இந்த சைடில் உள்ள டொயினை குறுக்க விட்டு எடுக்கணும். பாருங்கள், இந்த சைடு 2 போட்டிருக்கேன், இந்த சைடு ஒரு பாசி போட்டிருக்கேன். இதில் இப்படி குறுக்க விட்டு எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ 2 பூ போட்டிருக்கோம். நமக்கு மொத்தம் 8 பூ வரணும். அப்போ இன்னும் 5 பூ போடுங்க. அப்போ 7 பூ வந்துடும். பாருங்கள், 7 பூ போட்டிருக்கோம். இது எண்ணணும். இந்த சைடில் உள்ள பாசியை எண்ணிக்கிடணும். 1 2 3 4 5 6 7 பூ போட்டாச்சு. அடுத்தது இந்த சைடு ஒரு பாசி போட்டுக்கிடுங்க. நம்ம ஜாயின் பண்ணணும். பாருங்கள், ஒரு பாசி போட்டிருக்கேன். இந்த சைடில் இந்த கரையில் உள்ள பாசியை எடுத்துக்கிடணும். எடுத்துகிட்டு இப்போ ஒரு பாசி போட்டுடலாம். அப்போ நமக்கு ஜாயிண்ட் ஆயிரும். ஒரு பாசி போட்டுட்டு இந்த சைடில் உள்ள பாசியை இப்படி குறுக்க விட்டு எடுத்துடலாம். இப்படி ரவுண்டாக ரிங் மாதிரி வரும். இனி இதுக்கு மேலே இந்த எல்லா 8 பாசிலையுமே 8 பாசி வரணும். அதில் இந்த 8 பாசிலையும் 5 மணிப்பூ தான் போட போகிறோம். இப்போ நமக்கு ஒரு பாசியில் டொயின் இருக்குது. 4 பாசி போட்டுடலாம். இந்த சைடில் உள்ள டொயினில் இது இப்போ நம்ம ஒரே பக்கமாக தான் போட்டுட்டு வர போகிறோம். 4 பாசி போட்டுடலாம். 4வது பாசியில் இந்த டொயினை குறுக்க விட்டு எடுக்கணும். பாருங்கள், இப்போ ஒரு பூ போட்டிருக்கோம். அடுத்தது இந்த பக்கத்து பாசியும் எடுத்துக்கிடலாம். பக்கத்து பாசியை நம்ம எடுத்துட்டோம். இப்போ நமக்கு 2 பாசி இருக்குது. இந்த சைடில் இடது பக்க டொயினில் 3 பாசி போடணும். இதே போல் எல்லா பாசிலையும் போட்டுவாங்க. கடைசி பூ போடும்போது காமிக்கிறேன். பாருங்கள், இப்படி விரிஞ்சு வரும். இப்போ நம்ம எப்பவும் போல் கீழே உள்ள பாசி எடுத்துருக்கோம். அடுத்தது நம்ம ஜாயின் பண்ணுற போகிறோம். அதனால் இந்த சைடு பாசியும் எடுத்துக்கிடணும். கடைசி பூ போடும்போது இப்படி தான் போடணும். 3 பாசி இருக்குது. இப்போ 2 பாசி போட்டுடலாம். 2 பாசி போட்டுட்டு இந்த 2வது பாசியில் இந்த டொயினை குறுக்க விட்டு எடுத்துடலாம். இப்போ இதில் நமக்கு 5 மணிப்பூவில் ஒரு பாசியில் ஒரு 5 மணிப்பூவில் டொயின் இருக்குது. இன்னொரு பாசியும் எடுத்துக்கிடணும். அதாவது 2 பூவையும் சேர்க்கணும். பாருங்கள், 2 பூவிலையும் ஒவ்வொரு பாசி இருக்குது. இப்போ இந்த சைடு 4 பாசி போட்டுடலாம். 6 பாசி பூ தான் போட போகிறோம். பாருங்கள், ஒரு பூ போட்டாச்சு. இப்போ நமக்கு அடுத்தது 2 பாசி எடுக்கணும். கீழே 2 பூவிலையும் ஒவ்வொரு பாசி எடுக்கணும். இந்த பூவில் ஒரு பாசி, இந்த பூவில் ஒரு பாசி. இப்போ நமக்கு 3 பாசி இருக்குது. அடுத்தது இந்த டொயினில் 3 பாசி போட்டுடலாம். இனி 3 பாசியாக போட்டு இதே மாதிரி கொண்டு வரணும். கடைசி பூ போடும்போது பார்க்கலாம். பாருங்கள், கடைசி பூ போட போகிறோம். இந்த சைடு பாசியும் எடுத்துக்கிடணும். எடுத்துகிட்டு இப்போ 4 பாசி இருக்குது டொயின் உள்ள. பாருங்கள், 2 பாசி போட்டுடலாம். இப்போ இந்த பக்கத்து பாசியும் எடுத்துக்கிடலாம். இதே போல் 6 பாசி வச்சு இன்னும் இதுக்கு மேலேயும் இதே மாதிரி இன்னொரு ரவுண்டு 6 பூவே வரணும். அதாவது 6 பாசி போட்டு ஒவ்வொரு பூ. இதே போல் மேலேயும் இன்னொரு ரவுண்டும் போட்டுடலாம். பாருங்கள், 4 பாசி போட்டிருக்கேன். 4வது பாசியில் இந்த பக்கத்தில் உள்ள டொயினை குறுக்க விட்டு எடுத்துருக்கேன். இப்போ பக்கத்தில் 2 பாசி எடுத்துக்கிடலாம். அப்போ 3 பாசி இருக்கும். 3 பாசி போடணும்.
போன ரவுண்டு போட்டது போல இதே மாதிரி இன்னொரு லைன் வரணும். போட்டுகிட்டே வாங்க. பாருங்கள், போட்டு முடித்தாச்சு. இது நமக்கு இந்த ஒரு லைனோடய நிப்பாட்டினாலும் நிப்பாட்டிக்கலாம். ரொம்ப சின்னதாக குட்டியாக இருக்கும். நான் மேலேயும் ஒரு லைன் போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், அதே போல் இனி இதுக்கு மூடி போட்டுடலாம். மூடியும் இதே மாதிரி தான். நம்ம முதல்ல கீழே இதில் 8 பாசி போட்ட மாதிரி 8 பூ, 4 மணிப்பூவில் 8 பூ போட்டோம். அதே போல் ஒரு 8 பூ போட்டுட்டு சைடில் 5 மணிப்பூ இதுவரையும் இதே மாதிரி போடணும். போட்ட பிறகு அதுக்கு பிறகு நடுவில் இந்த குமிழ் மாதிரி இதை போடணும். அது மட்டும் நான் காமிச்சு தரேன். பாருங்கள், இதையும் போட்டு கொண்டு வந்துடுங்க. அதை சுற்றி இந்த 5 மணிப்பூவையும் போடுங்க. அதுக்கப்புறம் மேலே இது போடுறது மட்டும் எப்படிங்கிறத பார்க்கலாம். இது இப்படி உள்ளே போயிடும். பாருங்கள், கடைசி பூ போட போகிறோம். இப்போ இதில் நமக்கு 3 பாசி எடுக்கணும். இந்த பக்கத்தில் ஒரு ட்ரெயினில் தான் விட்டு எடுத்திருக்கேன். இந்த பக்கத்தில் 2 பாசி போட்டுடலாம். போட்டுட்டு இந்த பக்கத்தோடு இந்த பாசியில் கொடுத்து எடுத்து அந்த பாசியில் கொடுத்து எடுத்துருக்கோம். இப்போ இந்த பாசிக்கு இந்த ட்ரெயினை கொண்டு வர போகிறோம். ஏன்னா இதில் தான் நம்ம இனி பூ போட போகிறோம். அடுத்தால காமிக்கிறேன். இதில் கொடுத்து எடுத்துட்டு பாருங்கள், எப்படி கொடுத்து எடுத்தாச்சு. இது உள் பக்கமாக வரணும். பாருங்கள், ட்ரெயின் வெளிப்பக்கமாக இருந்துச்சு. நான் அதனால் உள் பக்கமாக எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், உள் பக்கமாக எடுத்தாச்சு. இனி இதில் நம்ம 2 பாசி எடுத்துக்கிடணும். நடுவில் 2 பாசி எடுத்துட்டு 5 மணிப்பூ போடணும். பாருங்கள், இதில் நடு பக்கத்தில் உள்ள பாசியில் இந்த 8 பாசிலையும் 2 பாசியில் ட்ரெயின் வச்சுருக்கோம். இப்போ இந்த சைடில் 3 பாசி போட்டுடலாம். பாருங்கள், இப்படி வரும். இப்போ சுற்றி 5 பாசியில், அதாவது 5 பாசி வச்சு இப்படி பூ போட்டிருக்கோம். நடுவில் பாருங்கள், கீழே 2 பாசி எடுத்து போட்டதுனால மேலே 4 பாசி வந்திருக்கு. 8 பாசி இருந்து இந்த சைடு நம்ம இப்போ இதில் 2 பாசி எடுத்து ஒவ்வொரு பூ போட்டிருக்கோம். பாருங்கள், 2 பாசி எடுத்து 5 மணி பூ போட்டிருக்கோம். 4 பூ வந்திருக்கு. மேலே 4 பாசி இருக்குது. இனி இதில் இந்த 4 பாசிலையும் 4 பாசி பூ தான் போட போகிறோம். 4 பூ வரும். அதாவது முதல்ல இந்த ட்ரெயினில் 3 பாசி போடணும். அதுக்கு பிறகு கீழே இருக்க ட்ரெயின் எடுக்கணும். 2 பாசி போடணும். அதே போல் போட்டு கடைசி பூ போடும்போது ஒரு பாசி போட்டு முடிக்கணும். பாருங்கள், அந்த 4 பாசிலையும் சுற்றி 4 மணிப்பூ போட்டாச்சு. இப்போ இதில் நடுவில் ஒரு பாசி வச்சிடலாம். இந்த பாசியில் வச்சு போட்டு இதே இந்த பக்கத்தில் எடுத்துடலாம். எடுத்து நாட் போட்டுடலாம். பாருங்கள், இதே மாதிரி இதை சுற்றி 4 மணிப்பூ போட்டு மேலே ஒரு பச்சை பாசி வச்சுருக்கோம். இப்போ நமக்கு மூடி ரெடி ஆச்சு. இது எப்படி அழகாக இதில் உள்ளே போயிடும். அப்படி ரொம்ப அழகான குங்கும ஸ்மெல் ரெடி ஆகியாச்சு. இதுலேயும் இதே மாதிரி இந்த நடுவில் இருக்க பாசியில், அதாவது இந்த சைடில் இருக்க பாசி போல் இந்த பக்கத்துலேயும் ஒரு 8 பாசி உண்டு. இதில் ட்ரெயினை குறுக்க விட்டு நாட் போட்டுருங்க. அப்போ தான் இது கொஞ்சம் உள்ளே அடங்கி இப்படி அழகாக வரும். அல்லது விரிஞ்சிட்டு இருக்கும். அங்கே அதை போட்டாச்சு. இதே மாதிரி இப்படி நம்ம உள்ளே இப்படி போயிடும் அழகாக. பாருங்கள், இது ஒரு குட்டி குங்குமச்சிமிழ். இதில் நமக்கு ஒரு லைன் தான் வந்திருக்கு. இதில் 2 லைன் போட்டிருக்கோம். அதுதான் வித்தியாசம். வேறு எல்லாம் ஒரே மாடல் தான். அழகாக இருக்கும் குங்குமச்சிமிழ் ரெடி ஆச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு அழகான வீடியோவில் சந்திக்கிறேன். விரல் வலி கலைகள் தொடரட்டும். நன்றி, வணக்கம்.